வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். மீண்டும் இந்த வாரத்திலும் தங்கத்தோட விலையிலும் வெள்ளியோட விலையிலும் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதற்கான காரணம் என்ன, மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் என்னங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 355 காணப்பட்டது. விலை மாற்றம் 0 355 இருக்கிறதுல 8 கிராம் 2840 காணப்பட்டது. விலை மாற்றம் 0 2840 இருக்குது. வாரத்தோட தொடக்கத்தில் 3,10,000 ரூபாயாக காணப்பட்டது. இது 1 கிலோ வெள்ளியோட விலையானது இப்போ வாரத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா 3,55,000 அப்படிங்கிற விலையில காணப்படுது. அதாவது 45,000 ஒரே வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையானது ஏற்றமடைந்து அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ற அதே வேளையில் 24 கேரட் தங்கத்தோட விலையும் இதற்கு சற்றும் சலிக்காம உச்சத்தில் காணப்படுதுங்க. 1 கிராம் 15,949 காணப்பட்டது. கடைசியாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் 0 15,949 இன்று காணப்படுற வேலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் இந்த ஏற்றம் நிற்கணும்னு ஆசைப்பட்டு நான் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலையை பொறுத்தவரை 1,27,592 காணப்பட்டது. விலை மாற்றம் 0 1,27,592 காணப்பட்டாலும் வாரத்தோட தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1,15,896 காணப்பட்டது. 1,27,000 காணப்படுது. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 11,000க்கு மேலே விலை உயர்ந்து காணப்படுற அதே வேளை 22 கிராம் தங்கத்தோட விலையானது 1 கிராம் 14,620 காணப்பட்டது. விலை மாற்றம் 0 14,620 காணப்படல. மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலையை பொறுத்தவரை 1,16,960 ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 1,17,000 காணப்படுது. விலை மாற்றம் 0 அதே 1,16,960 காணப்படுது. இது வாரத்தோட தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1,06,240 மட்டுமே காணப்பட்டது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 11,000 தொடும் நூலிலையில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் காணப்படுது. இப்படி ஒரே வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உச்சமடைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் அதிர்ச்சி தரும் விதமாக காணப்படுது. இந்த பேர் அதிர்ச்சிக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த புவிசார் அரசியல் மற்றும் போர் பதட்டம் இது மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுவோம்னா வந்து பங்குச்சந்தையிலேருந்து மக்கள் வெளியேறி தங்கம் போன்ற பாதுகாப்பான முதலீடு செய்வாங்க. ஆனால் அது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தங்கம் வந்து ஒரு வட்டி இல்லா முதலீடாக பார்க்கப்பட்ட வேலையில் தங்கத்தோட விலை கடந்த 1.5 வருடமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தின் வேகம் தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் தங்கத்தில் போட்ட மதிப்பு, அதாவது தங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி இல்லா முதலீடாக காணப்பட்டாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாபம் அதிகமாக இருக்குது. தங்கத்தை விடுங்க, வெள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால தான் தங்கம் மற்றும் வெள்ளியில் இந்த அளவுக்கு முதலீடு வருது. இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போன வருஷம் வெள்ளியில் வந்து 1 கிலோ வெள்ளி 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா அதே வெள்ளியோட விலை இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 3,55,000 ரூபாய் அப்படின்னு காணப்படுது. பார்த்தீங்கன்னா 1 லட்சம் போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் மட்டுமே 2,55,000 அப்படின்னு வந்திருக்கு. இது யாருமே எதிர்பார்க்காத உச்சம் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளியோட விலையெல்லாம் இந்த அளவுக்கு யாரும் உயரும்னு எதிர்பார்க்கவும் இல்லை. அதே போல் கடந்த வருடத்தில், அதாவது 3 மாதங்களுக்கு முன்னாடி கூட வெள்ளியோட விலையானது நம்மளுக்கு வந்து 161 ரூபாய், அதாவது 1,61,000 காணப்பட்டது. அப்படியே இரட்டிப்பாக மாறி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும்.